ஆண்டு சொல்ல, உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீங்க சந்தோஷப்படுவதற்கான அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார். உங்க துக்கத்தை மாற்றி, காயங்களை அவர் நீக்கி, உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றார். அதுக்கு தான் அவர் சிலுவையில் ஆணியடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சஞ்சலங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் சஞ்சலங்களை அனுபவித்து மறித்து உயிர்த்தெழுந்தார். உனக்காகத்தான் மகளே, உனக்காகத்தான் மகனே, நான் இவ்வளவு பாடுபட்டேன். உன் துக்கத்தை நான் மாற்றுவேன், நான் உன்னை சந்தோஷப்படுத்த பயப்படாதேன்னு சொல்றார். அப்படின்னு ஆண்டவரே, என் உள்ளத்துல இருக்க துக்கத்தை நீக்குங்க, தேற்றுங்க, சஞ்சலத்தை மாற்றுங்க, என்னை சந்தோஷப்படுத்துங்க. நீ ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, இதயத்துல கை வைங்க. தகப்பனே, இந்த மகளை பாருங்க, இந்த மகனை பாருங்கப்பா, துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா, காயப்பட்டு இருக்கிறாங்கப்பா, சஞ்சலத்துக்குள்ள இருக்கிறாங்கப்பா, இதெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் நீங்கட்டும், துக்கம் நீங்கட்டும், சஞ்சலம் நீங்கட்டும், ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே வரட்டும், இயேசுவின் நாமத்தில் மாற்றம் வரட்டும். ஆமேன், ஆமேன்.